ஐயா உங்களை ஜிஆர் சாமி அழைத்து வர சொன்னார். ஆமா கொஞ்சம் வெயிலா இருக்கு. இப்ப சர்பத்து கிடையாது, சவனப்பு கிடையாது, கோக்கும் கிடையாது, கொக்கோ கோலா பெப்சி எதுவும் கிடையாது. நீங்க ஒரு டம்ளர் தண்ணியா குடிங்க, நானும் ஒரு டம்ளர் தண்ணியா குடிக்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே போயிடணும். ஜிஆர் சாமி கூப்பிட்டுட்டாவளா இல்ல உடனே வாரம்னு சொல்லி ஒரு துண்டை தூக்கி தோல்ல போட்டுட்டு நல்லக்கண்ணு தேவர் தண்டல் வான்மாமலை தேவர் கூட சேர்ந்து வாராரு. ரெண்டு பேரும் மஞ்சள் குளத்தை விட்டு எங்கே வருகிறார்கள்? அவர்கள் அங்கிருந்தே நாடை நாட தண்டல் வான்மாமலை தேவரும் இந்த மஞ்சள் நல்லக்கண்ணு தேவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மடத்துக்கு நாங்குநேரி மடத்துக்கு நம்ம ஜிஆர் சாமியை பார்க்க போகணும்னு உள்ள போறாங்க. சரி, உள்ள போகும்போதே தண்டல் வான்மாமலை தேவர் சொன்னாரா, ஐயா நீங்க உட்காருங்க, நான் உள்ள போய் சாமியை கூட்டிட்டு வரேன். ஏன்னா நம்ம எல்லாம் ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஆமா, அவர் சாமி அப்படி சாப்பிட மாட்டாவல்ல. மட்டன் சிக்கன் மீன் மானு கோழி கறி நண்டு வாத்து திங்காத பொருள் கிடையாது. எங்க வீட்டுல ஒரு அண்ணன் ஒருத்தர் தான் பாம்பை உரிச்சி அந்த எண்ணெயை உருக்கி கொண்டுட்டு வந்து நிக்கான். இது என்னன்னா பாம்பு என்னங்க, ஒரு நாள் முயலை வெட்டி முயல் ரத்தத்தை கொண்டு வர தலைமுடி வளரணும்னு அது சும்மா விட்டா எங்க அக்காவுக்கு கரண்டகாலுக்கு கீழே கடந்திருக்கும். இந்த பய உள்ள இந்த முயல் ரத்தத்தை கொண்டு கொடுத்தா அதுவும் பாதகத்தை முடி இந்த முதுவை விட்டு இறங்க மாட்டேங்க. அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் திம்பம்ல சாப்பிடுவோம். அதனால சாமியை கூட்டிட்டு வரும்போது ஒரு பயபக்தியோட கூப்பிடணும். அவங்க சாப்பிடுறது புளியோதரை, தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், சக்கரை பொங்கல், கொஞ்சோண்டு நெய்ய மேல ஊத்திக்கிடுவாங்க. அதான் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம எல்லாம் உடனே எரிஞ்சிட்டாலும் சாமி நல்லா 10 நாளைக்கு எரியுவார் அப்படின்னு. ஆமா, அவர் சும்மா நல்லா நெய்யாது இருக்காரு. ஆமா, ரெண்டு பேரும் போய் உடனே இவரை உட்கார வச்சுட்டு அவரை போய் கூட்டிட்டு வந்தாரு. ஆமா, ஜிஆர் சாமி வந்தாரு. ஜிஆர் சாமியை கண்ட உடனே அந்த மரியாதையை பார்த்தா தோல்ல கிடந்த துண்டை எடுத்து நல்லக்கண்ணு தேவர் கைக்கத்துல வச்சு கக்கத்துல வச்சுட்டு ஐயா வணக்கம். மரியாதை எதுக்கு? சாதிக்கு இல்ல, அவரோட வயதுக்கும் அவர் பார்க்கிற அந்த பணிக்கும் அந்த வேலைக்கும். தெய்வ தொண்டே திரு தொண்டே. ஆமா, தெய்வ பணியே திருப்பணி. இங்க எங்க அப்பா அம்மாக்கு எங்க அண்ணமார் ஒரு 5-6 பேர் வரி பிரிச்சுட்டு அடைஞ்சான். எத்தனை வீட்டுல விளக்கமா தண்ணி விழுந்து நமக்கு தெரியல. ஏன்னா இவங்க 24 மணி நேரம் போய் வரி வரி வரிங்க. தோட்டத்துல சாமியை வச்சா வரிய கூடு அப்படிங்க. ஊர்ல அம்மா இருக்கு அவளுக்கு வரிய கூடு, களக்காட்டு சாமிக்கு வரிய கூடு. அவனு நிலைமை ரொம்ப பாவம் தான். அவனு 2 பேரும் கலந்துக்கிட்டு நல்லக்கண்ணு தேவர் ஜிஆர் சாமியை பார்த்து கேட்காரு. என்ன கேட்கிறாரு தெரியுமா?